ஆதி, சீக்கிரமாவே இந்த கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணி அக்காவை மனக்கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கூற, உடனே ஆதியோ, கவலைப்படாத வைஷு, எல்லாமே நல்லதாவே நடக்கும், கண்டிப்பா உன்னோட ஆசையும் நிறைவேறும் என்று அவள் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்தான். சரியாதி, எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமா? ஓகேடி என்றவன் லேப்டாப்பை எடுத்து மூட்டை கட்டி வைத்து விட்டு லைட்டை ஆஃப் செய்து விட்டு வைஷ்ணவியை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை பிரியங்கா ஆபீஸுக்கு வந்ததும் ஹரி அவனது கேபினில் இருந்து அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். பாக்கறத பாரு, பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்று மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டவள் பின்பு அவளுடைய இடத்தில் அமர்ந்து தன் வேலையை தொடங்கினாள். அதே நேரம் பியூன் ஓடி வந்து, மேடம், உங்களை ஹரிசர் உடனே உள்ள வர சொன்னாரு. என்னவா? தெரியல மேடம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. சரி, நீங்க போங்க என்று கூறிவிட்டு தனது சேரில் இருந்து எழுந்தவள், காலையிலேயே என்னவோ பிளான் பண்ணிருக்காரு போல, அதான் கூப்பிடுறாரு, எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்கே என்று புலம்பிக் கொண்டே, மே ஐ கமின் சார்? எஸ் கமின் என்றதும் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள், சார், என்ன கூப்பிட்டீங்களாமே? ஆமா, என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்கோர்ஸ், அந்த விஷயத்த சொல்றதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன். சரி, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன மேடம், அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி என்று அவனது சேரில் இருந்து எழுந்து வந்தவன் அவனை சுற்றி இருந்த அனைத்து கண்ணாடிகளையும் ஸ்கிரீன் போட்டு மூடினான். அதில் பதறிய பிரியங்கா, ஹரி சார், என்ன பண்றீங்க? இப்போ எதுக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்றீங்க? இருங்க மேடம், சொல்றேன், அதுக்குள்ள என்ன அவசரம் என்று கூறிவிட்டு கதவை லாக் செய்தான். இங்க பாருங்க, இப்போ எதுக்கு நீங்க கதவெல்லாம் லாக் பண்றீங்க என்றதும் அவளிடம் மிருகாக நெருங்கி வந்தவன், என்ன பிரியங்கா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? ஆமா, ஆபீஸ்ல நீங்க கூப்பிட்ட உடனே நான் எழுந்து வந்தேன்ல, அப்போ ஏதாவது ஆபீஸ் வேலை இருந்தா மட்டும்தான் நீங்க என்கிட்ட பேசணும். இப்படி பர்சனல் விஷயத்தை எல்லாம் ஆபீஸ்ல வச்சு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியா? அப்போ பர்சனல் விஷயத்த வேற எங்க வச்சு பேசலாம்? நீயே சொல்லு, நம்ம அங்க போய் பேசலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் வெளியில போறேன் என்று செல்ல இருந்தவளின் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்தவன், இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் பேச போறேன், அது உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சும் நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற பாரு, அதாண்டி உன்னோட திமிரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றதும், என்ன திடீர்னு வாடி பொடின்னு எல்லாம் பேசுறீங்க? ஆமா, கட்டிக்க போற பொண்ண வாடி போடின்னு பேசுறதுல தப்பே கிடையாது, எனக்கு உரிமை இருக்கு. யார் கொடுத்தா உங்களுக்கு அந்த உரிமைய? என்னவோ நாளைக்கு உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி இல்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு பிரியங்கா, நான் உன்கிட்ட முழு மனசோட என்னோட காதலை வெளிப்படுத்தினேன், ஆனா உன்னால என் காதலை புரிஞ்சுக்க முடியல. நானும் உனக்காக வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். அப்பவும் உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் வரல. சரி, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு நீ ஒத்து வர்ற மாதிரி தெரியல. அதான் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் ஆதிக்கிட்டையும் வைஷுகிட்டையும் பேசி டைரக்டா உங்க ஃபேமிலிக்கு வந்து அப்ரோச் பண்ணியாச்சு. அத்தையும் மாமாவும் கூட நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீ எனக்கு தான். அதனால ரொம்ப சீன் போடாம நான் சொல்றத மட்டும் கேக்குறியா? முடியாது. எதுக்கு நான் நீங்க சொல்றத கேட்கணும்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு இருப்பீங்க? என்ன பிரியங்கா, காலம் ஃபுல்லா இப்படியே கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போறியா? நான் எப்படி வேணா போறேன், அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? கண்டிப்பா எனக்கு தானே கவலை இருக்கும். ஏன்னா நீ நான் விரும்பின பொண்ணாச்சே. உன் வாழ்க்கைய அப்படியெல்லாம் ஏனோ தானோ போகட்டும்னு விட்டுட்டு எல்லாம் என்னால போக முடியாது என்று கூற, இங்க பாருங்க, நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட கண்டிப்பா நான் சேர்ந்து வாழவே மாட்டேன். அப்போ நீங்க நிஜமாவே வருத்தப்படுவீங்க. இதுக்கு நம்ம இவள கல்யாணம் பண்ணாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு என்று கோபமாக பேசியவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன, நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா லூசுத்தனமா சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்க மெதுவாக அவள் அருகில் வந்தவன், சரி, நீ எதுக்கு இப்ப பின்னாடியே போயிட்டு இருக்க? நீங்க இப்படி கிட்ட கிட்ட வந்தா நான் பின்னாடி தானே போக முடியும் என்றவள் பேசிக்கொண்டே பின்னால் நகர்ந்து செல்ல அந்த டேபிளில் போய் முட்டிக்கொண்டு நின்றாள். அதற்கு மேல் நகர முடியாமல், இங்க பாருங்க ஹரி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு.
விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு மேல கை வைக்க கூடாது. அதுவும் இல்லாம நீங்க இப்படி கதவை லாக் பண்ணி வச்சிருக்கிறதால வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னவோ நினைச்சிட்டு போறாங்க. அதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல. நானும் பொறுமையா இருந்து உன்னை டீசெண்டா தான் அப்ரோச் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா நீ தான் அதுக்கு வழியே கொடுக்காம என்னை இப்படி அன்டீசெண்டா மாத்திட்ட. அது யாரோட தப்பு? ஏன் தப்பு இல்லப்பா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான், நீ மட்டும்தான் என்றவன் அவள் கிட்டே மிகவும் நெருங்கி வந்து அவள் இடுப்பில் கை வைக்க, அவ்வளவுதான். பிரியங்கா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டாள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் திக்பிரமை பிடித்தவள் போல நின்று கொண்டிருந்தவளை இழுத்து அணைத்தவன் அவள் உதட்டினை சிறை செய்தான். அவனின் மார்பில் தட்டி அவனை வலுக்கட்டாயமாக தள்ளுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்த பிரியங்கா அவனை தள்ள முடியாமல் மிகவும் போராடி கொண்டிருந்தாள். பின்பு ஒரு வழியாக அவளை விடுதலை செய்த ஹரியிடம், என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? இல்லடி, நான் லவ் பண்ண பொண்ணு கிட்டதான் இப்படி நடந்துக்கிறேன். அதனால இது எனக்கு கேவலமா தெரியல. ஆனா நான் உங்களை லவ் பண்ணலையே. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி என்று மறுபடியும் அவள் பேச வர மீண்டும் அவள் உதட்டை வன்மையாக கைது செய்தான். இந்த தடவை அவன் முத்தம் மிகவும் ஆழமாக இருந்தது. அதில் பிரியங்கா மூச்சு திணறி போகும் அளவிற்கு போய்விட்டது. பின்பு அவள் சிரமப்படுவதை பார்த்து அவளை விடுவித்தவன், இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த, இதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், சொல்லிட்ட. ஒழுங்கா நல்ல பொண்ணா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு என்று கூறினான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி செஞ்சா நீங்க பெரிய ஆம்பளையா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா? அதெல்லாம் ஒரு காலத்திலயும் நடக்காது என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டு வெளியே செல்ல போக மீண்டும் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்தவன் சுவற்றில் சாய்த்து நிறுத்தி வைத்து விட்டு மீண்டும் அவள் உதட்டை கைது செய்தான். அதே நேரம் அவனது கை அவளது கழுத்து பகுதியிலும் அங்கிருந்து மெதுவாக இறங்கி இடுப்பு பகுதியிலும் வந்து அவள் இடையை மீட்டிக் கொண்டிருக்க, அந்த மீட்டலில் பிரியங்கா மொத்தமாக தன்னிலையை இழந்து விட்டாள். அவள் இப்பொழுது எந்த எதிர்ப்பும் காட்டாமல் மௌனமாக இருப்பதை ரசித்தவன் மீண்டும் அவனது முத்தத்தை ஆழமாக செலுத்திக் கொண்டு அவனுடைய மீட்டலை தொடர்ந்து கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரத்திலேயே அவளை விடுதலை செய்தவன், இதுக்கு மேல என்கிட்ட நீ ஏதாவது இந்த மாதிரி ஹார்ஷா பேசின, உனக்கு பனிஷ்மெண்ட் இதுவா தான் இருக்கும், சரியா என்று கூற அவள் வெட்கப்பட்டு கொண்டே தலையை கீழே குனிந்தவள், ஆனாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஹரி. என்ன இருந்தாலும் இன்னும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் கூட நடக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்களே, உங்க மேல எனக்கு எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மெதுவா வரட்டும், இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. நானும் மயிலே மயிலே இறகு போடும்னு பொறுத்து இருந்தா அந்த மயிலு என்கிட்டயே ஆட்டம் காட்டிட்டு போகுது. அதான் வேற வழி இல்லாம அந்த மயிலுடைய ரக்கைய புடுங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று கேட்டதும், சரி இப்போ எதுக்கு என் கண்ணை பார்த்து பேசாம கீழே குனிஞ்சு நிக்கிற? வந்ததுல இருந்து என் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து வீரவசனம் எல்லாம் பேசின, இப்ப என்னடி தலை தொங்கி கிடக்கு என்று அவள் தாடையில் கை வைத்து நிமிர்த்தி பிடிக்க அவள் முகம் எங்கும் வெட்கத்தில் சிவந்திருந்ததை பார்த்தவனுக்கு, பிரியங்கா உன் முகம் என்ன இப்படி சிவந்திருக்கு? ஆனா இப்பதான் நீ இன்னும் அழகா இருக்க என்றவன் மெதுவாக அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அவனை பிடித்து தள்ளி விட்டு கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டாள். எங்கடி ஓடுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைமும் என் கூட தானே இருந்தாகணும். அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு என்று மனசுக்குள் நினைத்து கொண்டவன் மீண்டும் அவனது சேரில் சென்று அமர்ந்து கொண்டு முதலாக பிரியங்காவிற்கு முத்தம் கொடுத்ததை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அது இதுவரை அனுபவித்திராத உணர்வு என்பதால் அது மீண்டும் மீண்டும் தேவை என்பது போல அவனது மனதுக்குள் தோன்றிக் கொண்டிருந்தது. ஐயோ கடவுளே, எப்பதான் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க? நான் மாட்டு சிவனேன்னு இருந்திருக்கலாம். சும்மா தேவையில்லாம சொரிஞ்சு விட்டுட்டேன். இப்போ கல்யாணம் வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது போல இருக்கே என்று டேபிளில் ஓங்கி ஒரு குத்து குத்தியவன் உடனே எழுந்து முகத்தை துடைத்துக் கொண்டு நேராக ஆதியின் கேபினுக்குள் நுழைந்தான். ஆதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்டா மச்சான், கல்யாண டேட் எப்போ பிக்ஸ் பண்ணுவாங்க? அடடா டேய் விஸ்வா, பாரேன் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள எவ்வளோ அவசரம். என்னடா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தானே கேட்டேன்.
சரி சரி, அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஜோசியர் பார்க்க போயிருக்காங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன், சரியா என்றதும், அப்படியா, அப்போ நீ ஃபோன் பண்ணி ஆன்டி அங்கிள் போயிட்டு வந்துட்டாங்களான்னு கேளேன். டேய், என்னடா இவன் இவ்ளோ அவசரப்படுறான், இவன் கல்யாணம் வரைக்கும் தாங்க மாட்டான் போல இருக்குதே என்றதும் விஸ்வா, நான் தான் அப்பவே சொன்னேனேடா, இவன் கன்ஃபார்மா என்ன வெளியே துரத்திடுவான்னு, சீக்கிரமா எனக்கு வேற வீடு பார்க்கணும்டா என்று கூறவும், டேய், நமக்காக ஆதி அந்த வீட்டை சொந்தமா வாங்கி கொடுத்துருக்கான். அதை விட்டுட்டு வெளியே போய் வாடகை வீட்டுல இருக்க போறேன்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இருக்கட்டும், அதனால என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அங்க இருக்கிறது தான் முறையா இருக்கும். சின்ன ஜெர்சுங்களுக்கு தனிமை தேவைப்படும். அதுவும் இல்லாம நீ பறக்கிற பறைய பார்த்தா எனக்கு என்னவோ சரியா படல. அதனால உன்னை தனியா விடுறது தான் நல்லதுன்னு தோணுது என்றதும் ஹரி வெட்கப்பட்டு கொண்டே தலையை குனிந்து கொள்ள, அப்பொழுது ஆதி, டேய் மச்சான், உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? டேய் விஸ்வா, இங்க பாருடா இவனை, எனக்கு சிரிப்பா வருதுடா என்று நண்பர்கள் இருவரும் அவனை கேலி செய்ய, போங்கடா, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறேன், இங்க இருந்தா இப்படித்தான் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க என்று கூறிவிட்டு வெளியே வரவும், பிரியங்கா அவளது கேபினில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை பின்னால் இருந்து பார்த்தவன், எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே இவளை எனக்கு பொண்டாட்டியா வரப்போறா, தேங்க் காட் என்று கூறிவிட்டு மீண்டும் தனது கேபினுக்கு சென்று விட்டான். அப்பொழுது விஸ்வா, டேய் மச்சான், இப்பவே யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு ஒரு வீடு பார்க்க சொல்லுடா வாடகைக்கு. சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு போ. அதானே, ஏதாவது கேட்டா போதும் உடனே வேலையை பாருன்னு சொல்லிடுவியே. இப்ப நீயே போறியா, செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே துரத்த சொல்லவா? டேய், நீ செஞ்சாலும் செய்வடா, நானே போறேன் என்று எழுந்து சென்றவன் அவனது வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். பின்பு 1 மணி நேரம் சென்றிருக்கும். அப்பொழுது கண்மணியிடம் இருந்து ஆதிக்கு போன் வந்தது. போனை அட்டன் செய்து, ஹலோ அம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏண்டா எப்ப பாரு ஆர்மி ஆபீசர் மாதிரி வெறப்பாதான் பேசுவியா? கொஞ்சம் கூட ஒரு அம்மா கிட்ட பேசும்போது பாசமா எல்லாம் பேச மாட்டியா? அம்மா, நான் வேலையில இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாம எதுக்கு போன் பண்ணீங்க, அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க என்றதும், உன்னையெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் திருத்த முடியாதுரா. நான் கூட என் மருமக உன்னை திருத்திட்டாலோன்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்பே இல்ல என்று கூறியவரிடம், இத சொல்றதுக்கு தான் இப்ப போன் பண்ணீங்களா? அப்ப நான் போனை வைக்கிறேன் என்றதும், டேய் இருடா, அவசரப்படாத, நானும் அப்பாவும் ஜோசியரை போய் பார்த்து டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு. வர முகூர்த்தம்னா என்ன, அதுக்கு டேட் எல்லாம் கிடையாதா? இருக்குடா, ஏண்டா அவசரப்படுற சொல்றதுக்குள்ள, இன்னும் 10 நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு. உனக்கு ஓகே தானே? எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்க நாளைக்கே கல்யாணம் வச்சா கூட எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண என்னால முடியும். 10 நாள் டைம் இருக்குதுல்ல, நான் பாத்துக்கிறேன் என்று கூறியதும், சரி, இத சொல்றதுக்கு தான் உனக்கு போன் பண்ணேன், வர 15ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகேமா, வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. அப்புறம் இந்த இன்விடேஷன் அடிக்க கொடுக்கறதெல்லாம் எப்படி என்ன ப்ராசஸ் பண்றதுன்றதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. பிரியங்காவுக்கு நகை எடுக்கணும், தாலி எடுக்கணும், இந்த வேலையெல்லாம் மட்டும்தான் இருக்கு. சரிம்மா, அப்போ நீங்க வைஷு சித்தி 3 பேரும் போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருங்க. சரிப்பா, அப்போ நான் வைக்கட்டுமா? சரி என்றவன் போனை வைத்து விட்டு ஹரியையும் விஸ்வாவையும் அழைத்தான். இருவரும் அவனது அறைக்குள் நுழைந்தவுடன், டேய் மச்சான், கல்யாணம் எப்பன்னு அலைஞ்சுகிட்டு கடந்தியே, வர 15ஆம் தேதி தான் உனக்கு கல்யாணம்னு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஓகே தானே என்றதும் ஹரிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் கண்கள் எல்லாம் விரிந்தது. அதை பார்த்த ஆதிக்கும் விஸ்வாவிற்கும் சிரிப்புதான் வந்தது. டேய், எனக்கு என்னவோ இவன் 15ஆம் தேதி வரைக்கும் தாக்கு பிடிப்பான்னு தோணல என்று விஸ்வா கூற, அவனை திரும்பி முறைத்தவன் அவன் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி விட்டு, டேய், கல்யாணம் கேட்டதுனால சந்தோஷத்துல அப்படி பார்த்தேன்டா. அப்புறம் ஆதி, எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதுவும் தெரியல. என் சைட்ல இருந்து நான் ஏதாச்சும் பண்ணணுமா? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். மாப்பிள்ளையா லட்சணமா அன்னைக்கு வந்து ஒழுங்கா தாலி எடுத்து கட்டனா போதும் என்றதும், என்னடா இப்படி சொல்லிட்ட, எனக்கு எதுவுமே தெரியாது இல்ல, அதனாலதான் கேக்குறேன். டேய், அதுதான் எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நாளைக்கே இன்விடேஷன் அடிக்க சொல்லிட்டேன், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் பிரியங்காவுக்கு நகை, செயின், தாலி இதெல்லாம் வாங்கணுமா. அம்மா, சித்தி, வைஷு 3 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க என்று கூறவும், அப்படியா, சரிடா. அப்போ பொண்ணுக்கு முகூர்த்த புடவை அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு அம்மா சொல்லுவாங்க. அன்னைக்கு பிரியங்காவையும் வர வைப்பாங்க. அப்ப நீயும் அவங்க கூட போயிட்டு உன் பொண்டாட்டிக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி கொடு, சரியா என்றதும், ஓகே ஆதி, அதை எப்பன்னு மட்டும் ஆண்டி கிட்ட கேட்டு சொல்லு. சரி சரி, அலையாத, கேட்டு சொல்றேன். போடா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் போறேன் என்று வேகமாக வெளியே சென்றவன் மீண்டும் பிரியங்காவை பின்னாலிருந்து பார்த்து சிரித்துவிட்டு தனது கேபினுக்குள் நுழைந்து கொண்டான். அன்று மாலை கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்த வைஷுவிடம் கண்மணி அனைத்து தகவல்களையும் கூற, அத்த ரொம்ப சந்தோஷம், அப்போ இன்னும் 10 நாள்ல என் பிரியங்கா அக்காவுக்கு கல்யாணமாக போகுதா? இத கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா என்று கூறினாள். தெரியுமா, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி, நான் பிரியங்காவுக்கு செயின், மோதிரம், அப்புறம் தாலி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. உனக்கு என்னைக்கு லீவுன்னு சொல்லு, நம்ம எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அத்தை, நீங்க என்னைக்கு போகணும் நல்ல நாளா பார்த்து மட்டும் சொல்லுங்க, அன்னைக்கு நான் காலேஜுக்கு லீவு போட்டுறேன். சரி, யாரெல்லாம் நம்ம போக போறோம்? நீ, நான், கௌதமி 3 பேர் மட்டும்தான். சரிங்க அத்தை, அப்போ என்னைக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு போய் நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நிறைஞ்ச முகூர்த்த நாளா இருக்குது. சரிங்க அத்தை, அப்போ நான் காலேஜுக்கு லீவ் போட்டுறேன். சரிம்மா. அப்புறம் அத்தை, புடவை எடுக்க போகணும் இல்ல? அடடே வைஷு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, நான் சுத்தமா மறந்துட்டேன் பாரு. பேசாம நாளைக்கே நம்ம புடவையும் எடுத்துட்டு வந்துட்டா என்ன? சூப்பர் ஐடியா அத்தை, இதுக்கு வேண்டி இன்னொரு டைம் போக தேவையில்லை. ஓகே வைஷு, அப்படின்னா நான் சம்மந்தி வீட்டுல போன் பண்ணி அன்னைக்கு துணி கடைக்கு நேரா வந்துட சொல்றேன். பிரியங்காவை கூட்டிட்டு வந்தாதானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்க முடியும். ஆமாத்த, கரெக்ட் தான். அதுவும் அக்கா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவா. அதனால அவளோட சாரிய அவளும் ஹரி அண்ணாவுமே செலக்ட் பண்ண சொல்லணும். என்ன வைஷு, இன்னும் எத்தனை நாளைக்கு ஹரி அண்ணான்னு கூப்பிட்டு இருப்ப? உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால இனிமே ஹரிய நீ மாமான்னு தான் கூப்பிடணும், சரியா? மறந்துட்டேன் அத்தை. சரி ஓகே, நான் இனிமே ஹரி அண்ணாவை மாமானே கூப்பிடுறேன். அது சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிக்கோ. சரிங்க அத்தை என்றவள் வேகமாக அறைக்கு சென்று முகத்தை கழுவி சுத்தமாக்கி கொண்டு பிறகு மீண்டும் புத்தகத்தை எடுத்து வைத்து அமர்ந்து கொண்டு படிக்க தொடங்கினாள். அதே நேரம் கண்மணி பிரியங்காவின் வீட்டிற்கு போன் செய்து அனைத்து தகவல்களையும் கூறி அவர்களை நாளைக்கு கடைக்கு வருமாறு கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். அதே நேரம் பிரியங்கா வீட்டிற்குள் நுழைய, அம்மா, யார் போன்ல? சம்மந்தி தாண்டி போன் பண்ணாங்க. நாளன்னைக்கு புடவை, நகை எல்லாம் எடுக்கிறதுக்கு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குதான். வர 15ஆம் தேதி கல்யாண தேதி குறிச்சிருக்கு. நமக்கு டைமே இல்ல பிரியங்கா. அதனால நீ ஆபீஸுக்கு லீவ் போட்டுடு, நம்ம எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம். இல்லம்மா, நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அடிபடுவ பிரியங்கா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி வரல, எனக்கு பிடிக்கல இப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்து. இப்படித்தான் முதல்ல உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதும் பேசிக்கிட்டு இருந்த. கடைசியில அது நடக்காமலேயே போயிடுச்சு. இந்த தடவையாவது உன் வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற வழிய பாரு என்றதும், என்னவோ பண்ணுங்க என்று கூறிவிட்டு மேலே சென்று விட்டாள். தன் அறைக்கு சென்றவளுக்கு மனதுக்குள் ஏதோ பட்டாம்பூச்சி பறப்பது போல்தான் இருந்தது. இது என்ன ஃபீலிங்? கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேனா இல்ல வருத்தப்படுறேனா எனக்கு புரியலையே என்றதும் அவளுடைய மனசாட்சி அவளிடம் கேள்வி கேட்டது. பிரியங்கா, உனக்கு என்ன பிரச்சனை? ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நீ அவரை வெறுப்பாவே பாக்குற என்று கேட்க, இல்ல, வெளியில யாராவது இருந்தா கூட ஒன்னும் பெருசா தெரிஞ்சிருக்காது. அவர் ஆதியோட ஃப்ரெண்டா இருக்காரு, அதான். நடந்த எல்லா விஷயத்தையும் நீ அவர்கிட்ட மறைக்காம சொல்லிட்டல்ல. இனிமே எதை நினைச்சும் குழப்பிக்காம பேசாட்டுக்கு அமைதியா விட்டுட்டு கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுற வழிய பாரு என்று அவளது மனசாட்சி அவளை ஏத்தி விட்டு சென்றது. பிறகு அப்படியே மெத்தையில் விழுந்தவள் தனது திருமணத்தை நினைத்து கனவு காண தொடங்கினாள். அதே நேரம் இன்று அலுவலகத்தில் ஹரியின் உதடு அவளது உதடை கைது செய்ததையும் அவனுடைய கைகள் அவள் இடுப்பை மீட்டியதையும் நினைத்து பார்த்து சிலிர்த்து போனாள். அடுத்த நாள் கண்மணி ஹரிக்கு போன் செய்து, ஹரி,
நாளைக்கு பிரியங்காவுக்கு புடவையும் நகையும் எடுக்கிறதுக்கு கடைக்கு போகணும்பா. கண்டிப்பா நீயும் வந்துரு, சரியா? எல்லாருக்கும் கையோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் என்றதும் ஹரிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எப்பொழுது தன்னை கூப்பிடுவார்கள் என்று ஏங்கிக் கொண்டு இருந்தவனுக்கு இப்பொழுதுதான் மனசுக்கு நிம்மதியாய் இருந்தது. கண்டிப்பா ஆன்ட்டி, நான் வந்துடுறேன் என்று கூறியவன், எத்தனை மணிக்கு எங்க வரணும்ன்றத மட்டும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன் என்று கூறினான். சரிப்பா, நம்ம வழக்கமா போற கடை தான். ஆதி கல்யாணத்துக்கு கூட அங்கதான் போய் நம்ம புடவை நகையெல்லாம் வாங்கணும். அந்த கடையா ஆன்ட்டி? சரி சரி, நான் அப்ப வந்துடுறேன் என்று கூறியவன், ஆன்ட்டி, நான் பிரியங்கா வீட்டுல போய் அவங்களையும் கையோட கூட்டிட்டு வந்துடவா? நல்ல விஷயம் ஹரி, நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன் பாரு. அவங்க எப்படி வருவாங்க? அதனால நீயே போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கடைக்கு கூட்டிட்டு வந்துருப்பா. நாங்க இங்க இருந்து நேரா கடைக்கு வந்துடுறோம். சரிங்க ஆன்ட்டி என்றவன் போனை வைத்து விட்டு அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாக திரிந்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை அனைவரும் பரபரப்பாக கடைக்கு செல்வதற்காக புறப்பட்டு கொண்டிருக்க, வைஷு அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். ஆதி ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்து, ஆதி, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஆபீஸ் போய் தான் ஆகணுமா? ஆமாண்டி, ஏன்? எங்க கூட கடைக்கு வரலாம்ல? ஐயோ, நான் வரமாட்டேன்பா. உங்க கூட கடைக்கு வந்தா எனக்கு மண்டை காஞ்சு போயிடும். போங்க ஆதி, கல்யாணத்துக்காக எனக்கு புடவைய நீங்க செலக்ட் பண்ண மாட்டீங்களா? ஏண்டி, உனக்கா கல்யாணம்? உங்க அக்காக்கு தானே. இருந்தாலும் கல்யாணத்துக்கு எனக்கு புது சாரி வாங்குவாங்க இல்ல, அத நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூற, டக்கென்று அவனது டையை கழட்டி தூக்கி எறிந்து விட்டு, வைஷு, இப்ப என்ன, உன் கூட நான் கடைக்கு வரணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்குடி நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? ஆதி, நீ கடைக்கு வந்துதான் ஆகணும். ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட கத்துக்கடி. நானும் உன் பின்னாடியே ஓடி வருவேன். அதை விட்டுட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சி எல்லாம் பேசாத, புரியுதா? ஆதி, எனக்கு கடைக்கு போகணும், நீங்க தான் புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பேசாம கிளம்பி என் கூட வாங்க என்று அதிகாரமாக கூப்பிட, என்னடி சொன்ன உடனே அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்ட? அப்படித்தான், இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே எல்லாம் அப்படித்தான் இருக்கும் என்று கூறியதும், சரி இரு, நான் ஆபீஸ் போறதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். இப்போ கடைக்கு போறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்? நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக ஓடி வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவன், சரிங்க மேடம், போலாமா என்று அவனை அழைத்து கொண்டு கீழே வர, அனைவரும் தயாராக இருக்க, பின்பு ஆதியும் வைஷ்ணவியும் ஒரு காரிலும் விஸ்வநாதனும் கண்மணி கௌதமி இன்னொரு காரிலும் புறப்பட்டு நேராக கடைக்கு சென்றனர். அவர்கள் சென்ற 2 நிமிடத்திலேயே ஹரியின் காரும் வந்து நின்றது. அதிலிருந்து பிரியங்கா, கௌசல்யா, சுரேஷ் மூவரும் இறங்க, அவர்களை பார்த்தவுடன், வாங்க வாங்க சம்பந்தி, பரவாயில்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. முதல்ல நம்ம முகூர்த்த புடவை எடுத்துடலாமா? ஆமா சம்பந்தி, எடுத்துடலாம் என்று அனைவரும் உள்ளே சென்றதும், இங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கௌதமி, அனுவுக்கும் ராமுக்கும் நீயே செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்ட, உனக்கு ஓகே தானே? ஆமாக்கா, நான் கேட்டேன், என்னையவே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்று கூற, பின்பு பிரியங்காவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று, இங்க பாருங்க, இதுதான் கல்யாண பொண்ணு. இவ கலருக்கு ஏத்த மாதிரி முகூர்த்த புடவை நல்லா காஸ்ட்லியா எடுத்து போடுங்க என்றதும், கடைக்காரரும் மிகவும் சந்தோஷமாக நிறைய புடவைகளை எடுத்து காட்டினார். ஒவ்வொன்றாக அவளுக்கு மேலோட்டமாக கட்டி காட்ட, அனைத்தும் அவ கலருக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்க, கடைசியில் சிவப்பு நிறத்திலான அந்த முழு ஜரிகை வைத்த பட்டு புடவை அவளுக்கு அம்சமாக பொருந்தியது. உடனே ஹரியும், ஆண்டி, இந்த புடவைய பிரியங்காவுக்கு நல்லா இருக்கு, நம்ம இதையே எடுத்துக்கலாம் என்றதும், அப்புறம் என்ன பிரியங்கா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனே சொல்லிட்டான், இதுக்கு மேல வேற என்ன வேணும் என்றவர்கள் அந்த புடவையை பேக் செய்து முடிக்க, பின்பு ஆதி வைஷ்ணவிக்கு தேவையான புடவையை தேடி அழகாக அதிலிருந்து ஒன்றை செலக்ட் செய்து கொடுத்தான். ஆதி, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடி, சான்ஸே கிடையாது. இந்த பர்பிள் கலர் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்படியா ஆதி என்றவள் அந்த சேலையை கண்ணாடி முன் வைத்து பார்க்க, அப்பொழுது அங்கு வேலை செய்யும் பெண்ணை அழைத்து, இந்த சாரிய என் பொண்டாட்டிக்கு கட்டி காட்டுங்க என்று கூறினான். ஆதி, எதுக்கு? நீ இரு வைஷு, ஏன் உனக்கெல்லாம் கட்டி காட்ட மாட்டாங்களா என்று கூறவும், இதோ சார் 2 minutes என்று அந்த பெண்மணி வேக வேகமாக சேலையை கட்டி காட்ட, சாதாரணமாக பார்த்ததை விட இப்பொழுது அந்த புடவை மிகவும் அழகாக இருந்தது. வாவ்,
சூப்பர் ஆதி, உன் பொண்டாட்டிக்கு செம்மையா செலக்ட் பண்ணிருக்க. சரி, நீ இந்த சாரீஸ் எல்லாம் பில்லிங் செக்ஷனுக்கு எடுத்துட்டு போக சொல்லு. கிளம்பும் போது மொத்த திங்ஸையும் எடுத்துக்கலாம் என்று கூற, சரிங்க சார், நான் அனுப்பிடுறேன் என்று கூறினார் கடைக்காரர். பிறகு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு கடை முழுவதையும் சுற்றி சுற்றி வந்து அனைத்து பொருட்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஹரி பிரியங்காவின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்க அதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஹரி, இப்பவே பொண்டாட்டி பின்னாடி இப்படி லோலோன்னு அலையிற? இன்னும் கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அவ முந்தானிக்குள்ள போய் பூந்துப்ப போல இருக்கே. ஆண்டி, எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி, வெக்கப்படாதடா, ரொம்ப கேவலமா இருக்கு என்று கண்மணி கிண்டல் செய்ய, போங்க ஆண்டி என்றவன் அமைதியாக அமர்ந்து கொண்டான். பின்பு அவங்க முறைப்படி அவளுக்கு தாலி, தாலி செயின், மோதிரம், வளையல் என்று அனைத்தும் வாங்கினார்கள். அப்பொழுது கௌசல்யாவும் சுரேஷும், சமந்தி, எதுக்கு இவ்வளவு நகை வாங்குறீங்க? இதெல்லாம் எங்க பொண்ணுக்கு நாங்க செய்ய வேண்டியது. தாலி மட்டும் நீங்க வாங்குங்க, மீதி எல்லாம் எங்களால முடிஞ்சத நாங்க செஞ்சு அனுப்புறோம். என்ன சம்மந்தி நீங்க? வைஷு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு பிரியங்காவும். அவளுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியா இருங்க என்று அனைத்து பொருட்களுக்கும் பில்லை போட்டுக்கொண்டு, ஹாப்பாடா, எல்லா ஷாப்பிங்கும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு என்ற சந்தோஷத்தில் அனைவரும் புறப்பட்டு வீட்டிற்கு சென்றனர். அடுத்த நாளே அடிக்க கொடுத்திருந்த பத்திரிகை அனைத்தும் வீட்டிற்கு வந்து சேர வேக வேகமாக அனைவருக்கும் பத்திரிகை கொடுக்கும் பணி தொடங்கியது. வைஷு கவிதாவிற்கும் கார்த்திக்கும் பத்திரிகையை கொடுத்துவிட்டு, 2 பேரும் கண்டிப்பா வந்துருங்க, சரியா? வைஷு, இத நீ சொல்லணுமாடி? நாங்க கட்டாயம் வந்துருவோம். அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் என்று கூறியவள் பின்பு வெளியே வரவும், கார்த்தி பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன், சரி வைஷு, அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருடா, அதுக்குள்ள எங்கதான் ஓடுவியோ என்று கூறியவள் நேராக காருக்கு சென்று காரில் இருந்து 2 பைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள். அதில் ஒன்றை கார்த்தியிடமும் இன்னொன்றை கவிதாவிடமும் கொடுத்தவள், பிரித்து பாருங்க என்றாள். வைஷு, என்ன இருக்கு இதுல? பிரிச்சு பாருங்க என்றதும் இருவரும் பிரித்து பார்த்து விட்டு, என்னடி இது, எனக்கு ட்ரெஸ் இருக்கு. உடனே கார்த்தியும், என்னப்பா, எனக்கும் ட்ரெஸ் இருக்கு. உங்க 2 பேருக்காக நான் தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் நீங்க கல்யாணத்துக்கு போட்டுக்கணும், சரியா? எங்களுக்கு எதுக்கடி இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுத்திருக்க? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க 2 பேரும் எதா இருந்தாலும் ஆதி கிட்ட பேசிக்கோங்க. அவர் தான் உங்க 2 பேருக்கும் இத செலக்ட் பண்ணாரு என்றதும் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படியா, ஆதி தான் செலக்ட் பண்ணாரா? ஆமாண்டி, அப்படின்னா நல்லாதான் இருக்கும் என்று கூற, உடனே கார்த்தி வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, ஆதிக்கு நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு, சரியா? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிப்பா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பவா? கிளம்புடா, நாங்களும் கிளம்புறோம் என்று கூறியவள் கவிதாவை அழைத்து கொண்டு காரில் ஏறிக்கொண்டு அவள் வீட்டில் அழைத்து சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே கண்மணி, வைஷு, நீ எப்போத்துல இருந்துமா காலேஜுக்கு லீவ் போட போற? ஏன்னா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அத்தை, கல்யாணத்துக்கு நான் நாளையில இருந்தே லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. நான் உன்கிட்ட காலையிலேயே சொல்லி அனுப்பணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். நாளையில இருந்து நான் வீட்டுல தான் இருக்க போறேன். இந்த 4 நாளும் நம்ம கல்யாணத்தை எப்படி ஜமாய்க்கிறோன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் என் மருமக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று கூறவும், கௌசல்யா போன் செய்யவும் சரியாக இருந்தது. அம்மா தான் கூப்பிடுறாங்க அத்தை. சரி, எடுத்து என்னன்னு பேசுமா. ஹலோ அம்மா. வைஷு, என்னடி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ என்னடானா எதுவுமே கண்டுக்காம பேசாட்டிக்கு இருக்க. நீ எப்ப கிளம்பி நம்ம வீட்டுக்கு வருவ? என்னம்மா, நான் நம்ம வீட்டுக்கு வரணுமா? ஆமாண்டி, உன் அக்கா தானே கல்யாண பொண்ணு, அவளுக்கு துணையா நீ இருக்க வேண்டாமா? நீ எப்பதான் வருவ சொல்லு என்றதும், அம்மா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. சரி, சீக்கிரம் யோசிச்சு சம்மந்தி அம்மா கிட்ட பேசிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பி வர்ற வழிய பாரு. சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன் என்று போனை வைக்க, என்னாச்சு வைஷு? அம்மா, நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என்ன திட்டுறாங்க அத்தை. அக்கா கூட நீ தானே இருக்கணும், நீ தானே எல்லாத்தையும் முன்ன நின்னு பாக்கணும், நீ எப்ப தாண்டி வருவன்னு கேக்குறாங்க. சம்மந்தி அம்மா கேக்குறதும் சரிதானே? சரி வைஷு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். நீ எப்ப கிளம்புற? நாளைக்கு கிளம்புறியா? இல்ல அத்தை, ஆதி வரட்டும்.
அவர்கிட்ட பேசிட்டு முடிவு எடுத்துக்கிறேன். நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன். சரி, 2 பேரும் பேசி முடிவெடுங்க என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். அறைக்குள் நுழைந்ததிலிருந்து வைஷ்ணவி குழப்பமாகவே இருந்தாள். ஏனென்றால் ஆதியை விட்டு எப்படி பிரிந்திருப்பது என்ற குழப்பம்தான் அவளை வாட்டி வதைத்தது.